ஹரி ஓம் குருவே சரணம். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எப்போ பார்த்தாலும் நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த உலக இயல்பே தமஸ்ல இருந்து வந்ததுன்னு பகவான் சொல்றார். தமஸ்னாக்கா தூக்கம். அந்த தூக்கத்துல போய் எல்லாரும் சந்தோஷப்படுறோம் இல்லையா? ஏன்னா அது நமக்கு ஆனந்தமா இருக்கு தூக்கம். ஆனா அந்த தூக்கத்தை தூங்கும் போது மட்டும் வச்சுக்கோங்க. நீ பகல்ல வேலை பார்க்கும் போது அந்த சோம்பேறித்தனத்தை எடுத்துருன்னு சொல்றாரு. ஏன்னா அதனால நம்ம போஸ்ட்போன் பண்ணுவோம், மறந்து போயிடுவோம். அந்த ஒரு சோம்பேறித்தனம் இருக்கு இல்லையா, நம்மள எந்த வேலையும் செய்ய விடாது. அதை தாண்டி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஏன்னா உடல் சுகமா இருக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நாம வில் யூஸ் பண்ணி எஃபர்ட் போட்டு தான் அந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி போடணுமே தவிர, நீ சோம்பேறியவே இருந்தீனாக்கா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. புத்தி வேலை செய்யாது, போஸ்ட்போன் பண்ணிடுவ. லைஃப்ல உன்னால ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் உன்னை கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அதனால நீ கடிகாரம் ஓடுறதுக்கு முன்னாடி நீ ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தா தான் நம்மளால இந்த நாட்களை சரியா பண்ண முடியும். சோம்பேறித்தனத்தை விரட்டி அடிக்க முடியும். அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணினா நம்ம பாடி ஹெல்த்தியா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அப்ப நம்ம நல்லா ஒர்க் பண்ண முடியும். இந்த விஷயத்தை நாம இன்னைக்கு மெசேஜா எடுத்துக்கலாம். ஹரி ஓம் குருவே சரணம்.